கார்த்திகை தீபம் சீரியல் ஏப்ரல் 21 இன்னைக்கான எபிசோடில் என்ன நடக்கலாம் அப்படிங்கிறத ரிவ்யூவாக பார்க்கலாங்க. ரியாவோட ஃபர்ஸ்ட் ஹஸ்பண்ட் கோவிலில் ரியாக்காக வெயிட் பண்ணிட்டுருக்காங்க. ரியா வந்ததும் கால் பண்ணி நீங்கள் எங்கே இருக்கீங்க அப்படின்னு கேட்க, நான் கோவிலில் தான் இருக்கேன், உள்ளே வாங்க அப்படின்னு சொல்ல ரியா நேராக உள்ளே போகிறாங்க. ஆமாம், நீங்கள் கார்த்திகிட்ட என்ன சொன்னீங்க? என்கிட்ட அவர் நிறைய கேள்வி கேட்டுட்ருக்காரு அப்படின்னு சொல்லவும், நான் கார்த்திகிட்ட என்ன பேசினா உங்களுக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்க, இங்கே பாருங்கள், நீங்கள் வேறு எதை பற்றி பேசினாலும் எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, ஆனால் என்னை பற்றி நீங்கள் ஏதாவது பேசுனீங்கன்னா கண்டிப்பாக எனக்கு அது பிரச்சனை தான் அப்படின்னு ரியா சொல்லிட்டு இருக்கவும், அவர் ரியா கழுத்தில் இருக்கிற தாலிவே பார்த்துட்ருக்காங்க. என்ன, எதுக்காக என் தாலிவே பார்த்துட்ருக்கீங்க? எனக்கு இப்போ தானே கல்யாணம் ஆயிருக்கு, நீங்கள் தேவையில்லாமல் ஏதாவது பிரச்சனை பண்ணணும்னு நினச்சிங்கன்னா அவ்வளோதான் சொல்லிட்டேன். நான் இப்போ கல்யாணம் பண்ணி போயிருக்கிற வீடு ரொம்ப பெரிய இடம், ஏதாவது பிரச்சனை பண்ணணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் அவ்வளோதான் அப்படின்னு ரியா சொல்லிட்டு இருக்கவும், இங்கே பாரு, நான் கார்த்திகிட்டே எதையுமே சொல்லலை. என்கிட்ட பணம் இல்லாதனால என் கூட உனக்கு வாழ பிடிக்கலைங்கிறத மட்டும்தான் நான் சொன்னேன். உனக்கு ஒரு உல்லாசமான வாழ்க்கையை என்னால் தர முடியலைங்கிறத சொன்னேன் அப்படின்னு அவர் சொல்லவும், ஓ அதனால தான் கார்த்தி அன்னைக்கு என்கிட்ட அப்படி ஒரு கேள்வி கேட்டானா? இதுக்கு மேலே தேவையில்லாமல் என் வாழ்க்கையில் பிரச்சனை பண்ணிட்டு இருக்காதீங்க அப்படின்னு ரியா பேசியிருக்கவும் கரெக்டாக மீனாட்சி மைதிலி 2 பேரும் கோவிலுக்கு வராங்க. தீபா கோயிலுக்கு வரல அப்படின்னு சொல்லி ரொம்பவே ஃபீல் பண்ணுறாங்க. ஆமாம், இப்போல்லாம் தீபாவுக்கு அத்தையை பற்றியும் கார்த்தியை பற்றி தான் ரொம்ப கவலை, அதனால தான் கோவிலுக்கு கூட வரமாட்டேன்னு சொல்லிட்டா அப்படின்னு 2 பேரும் பேசிகிட்டு இருக்காங்க. இங்கே ரியாவும் அவங்களோட ஃபர்ஸ்ட் ஹஸ்பண்டும் பேசிகிட்டு இருக்கிறத இங்கே பார்க்குறாங்க. அவங்கள பார்த்ததும் பயங்கரமாக டென்ஷன் ஆகி மீனாட்சி நான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து போகிறாங்க. இல்லை வெயிட் பண்ணி பார்க்கலாம், அவங்க என்ன தான் பேசுகிறாங்கன்னு தெரிஞ்சுக்கணும்ல அப்படின்னு மைதிலி சொல்லவும், இல்லை நான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு மீனாட்சி அங்கேருந்து கிளம்பிடுறாங்க. மைதிலி இவங்க என்ன பேசுகிறாங்க அப்படிங்கிறத நோட் பண்ணிட்டு இருக்காங்க. இவங்க பேசுனது எல்லாத்தையும் கேட்டதும், ஓ இவளோட முதல் புருஷன் இவன் தானா அப்படின்னு தனக்குள்ளேயே யோசிச்சுட்டு நேராக மீனாட்சி கிட்ட போய் சொல்கிறாங்க. அவங்க எப்படியோ போட்டும், எனக்கு என்ன வந்துச்சு அப்படின்னு மீனாட்சி சொல்ல, இல்லை இது அப்படியே விட்டுற முடியாது அப்படின்னு ரியாவோட ஃபர்ஸ்ட் ஹஸ்பண்டை ஃபாலோ பண்ணி போகிறாங்க. கோவிலேருந்து வெளியே வந்து 2 வீலர் எடுத்துகிட்டு ரியாவோட ஹஸ்பண்ட் கிளம்பிடுறாங்க. இவங்களும் ஆட்டோவில் அவரை ஃபாலோ பண்ணி போகிறாங்க. ஒரு இடத்துல போனதும் வண்டியை நிறுத்திட்டு கீழே இறங்கி நிற்கிறாரு. கரெக்டாக ஃபிக்ஸ் வந்துடுது. அங்கே இருக்கிறவங்க எல்லாரும் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் நின்றுட்டுருக்காங்க. அந்த நேரம்னு பார்த்து ரியாவும் காரில் வராங்க. இங்கே எல்லாம் கூட்டமாக இருக்கிறத பார்க்குறாங்க. அதை பார்த்ததும், ஓ இவன் தானா, என்னமோ ஆகட்டும் அப்படிங்கிற மாதிரி ஃபீல் பண்ணி கார்லேயே உட்காந்துட்ருக்காங்க. மைதிலி மீனாட்சி 2 பேரும் ஆட்டோவில் ஃபாலோ பண்ணி வந்துட்டு இருந்தவங்க இந்த கூட்டத்தை பார்த்ததும் கீழே இறங்கி என்னாச்சு ஏதாச்சு அப்படின்னு கேட்க, அங்கே இருக்கிறவங்க எல்லாரும் ஃபிக்ஸ் வந்த விஷயத்த சொல்கிறாங்க. சரி கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்க, ஆட்டோவில் இவரை கொஞ்சம் உட்கார வைங்க, இவர் எங்களுக்கு தெரிஞ்சவர் தான், இவரை பார்க்குறதுக்கு தான் வந்தோம் அப்படின்னு மைதிலி சொன்னது எல்லாத்தையும் ரியா கேட்டுறாங்க. என்ன தெரிஞ்சவரா, இவரை பார்க்கறதுக்காக தான் வந்தாங்களா அப்படின்னு ரியா யோசிச்சுக்கிட்டே இருக்காங்க. இவங்க ஆட்டோவில் அவரை கூட்டிகிட்டு கிளம்பிடுறாங்க. ரியாவும் பயந்து போய் இவங்கள ஃபாலோ பண்ணி ஹாஸ்பிட்டல் போகிறாங்க. ரியாவோட ஹஸ்பண்டை டாக்டர் செக் பண்ணிவிட்டு ஒன்றும் பிரச்சனை இல்லை பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே செக் பண்ணிட்டு இருக்காங்க. வெளியிலேயே மீனாட்சி மைதிலி 2 பேரும் நின்றுட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் மைதிலி தீபா கிட்ட இந்த விஷயத்த கால் பண்ணி சொல்கிறேன்ட்டு அங்கேருந்து கிளம்பிடுறாங்க. இவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னு ரியா ஒளிஞ்சு நின்று பார்த்துட்ருக்காங்க. அதோட எபிசோடு முடிச்சிருக்காங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி நம்ம சேனல் சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.